போட, அவ தனியா தான் இருக்கிறா இப்போ. அந்த பக்கம் போய் அவகிட்ட பேசு போ. அக்கா, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணா என்னென்னலாம் திட்டுவ? ஏன் அடிக்க கூட தானே செஞ்சிருக்க? ஆமா, திட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா நீ செஞ்ச சின்ன தப்பு என்னன்னு சொல்லு. சொல்லுடா, எது சின்ன தப்பு? எனக்கு நிஜமாவே புரியல. சரி, நீ செஞ்சதெல்லாம் நான் சொல்லட்டா? எது சின்ன தப்புன்னு நீ சொல்லு. சொல்லட்டா? ராதிகா கல்யாணத்துக்கு பணம் எடுத்துட்டு வான்னு அனுப்புனப்போ அதை தூக்கிட்டு எங்கேயோ ஓடுனியே, அதுவா? அதையெல்லாம் விடு. அதுவும் இல்லாம அப்ப கிடைச்ச போட்டோவை வச்சு அரவிந்த மிரட்டி 10 லட்சம் ரூபாய் கேட்டியே, அது சின்ன தப்பாடா? ஏண்டா இப்படி செஞ்சன்னு கேட்டதுக்கு ஏன் கிட்டே 5 லட்சம் கேட்டு மிரட்டினியே, அதுதான் சின்ன தப்பா? அக்கா, இருடா இரு. என்ன அவசரம்? இன்னும் நிறைய இருக்கே. படிச்சு முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்போ உனக்கு எப்பவாவது வந்திருக்கா? நீ சம்பாதிச்சுலாம் எனக்கு தர வேண்டாம்டா. உன் செலவை பாத்துக்கிறதுக்காச்சும் நீ சம்பாதிக்கணும்ல. நான் என்ன செலவு பண்ணிட்டேன்? அப்படி வீட்டுல இருக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் காசு கொடுக்கணுமா? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நான் செஞ்ச தப்பையே சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க? நானும் உன் கூட பிறந்தவன் தானே. அந்த நினைப்பெல்லாம் உனக்கு இருக்கா? அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பணத்தை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்ப? அதான் ராதிகா சந்தோஷமா தானே இருக்கா? அப்படியே அரஞ்சன்னு வச்சுக்கோ. அந்த கல்யாணத்துக்கு வாங்கின பணத்துக்கு நான் இன்னும் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன்டா. என் பணத்தை நீ தூக்கிட்டு போவ, நான் கடன் வாங்கி வட்டியை கட்டணுமா? சரி, இப்ப என்ன? நான் சம்பாரிச்சு அந்த கடன் அடைக்கணுமா? நான் அடைக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கா வாழ்க்கை என்னாலதான் வம்பா போச்சுன்னு சொல்லக்கூடாது. இது எல்லாமே நம்ம பிரச்சனை. நான் வேலைக்கு போய் நான் சரி பண்றேன். ஆனா அவன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுக்கா. ஏற்கனவே நீ அவன் கிட்ட ரொம்ப அடி வாங்கிட்டேன்னு நான் சும்மா விடுறேன். இன்னொரு தடவை பார்த்திபன் அவன் இவனு பேசுன, அப்போ நாங்க தப்பு பண்ணா மட்டும்தான் கேப்ப. உனக்கு வேண்டியவங்க தப்பு பண்ணா எதுவும் சொல்ல மாட்ட இல்ல? முரளி, வேண்டாம். கோவத்தை கலராத. பரவாயில்லக்கா, கோவம் வரட்டும். உன் கோவம் எல்லாம் எங்க மேல மட்டும் தானே வரும். அதுவும் என்ன மட்டும் தானே எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்க. கேட்டா அக்கா வாழ்க்கை வீணா போச்சுன்னு சொல்லுவ. ராதிகாவே என்ன மன்னிச்சுட்டா, உனக்கு என்ன? ஏண்டா, ராதிகா மட்டும்தான் அக்காவா? அப்ப நான் யாரு? ராதிகா வாழ்க்கை வீணா போகல, போயிருக்கும். அத காப்பாத்தினது பார்த்திபன் தான். ஆனா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னோட வாழ்க்கைய பத்தி. என்ன ஒண்ணுமே செய்யாத மாதிரி முழிக்கிற? ராகவி இப்படி ஆயிட்டாளேன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு என் கிட்ட வந்து பேச உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்?
அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எதுவும் செய்யலக்கா. நீ தானே சொன்ன அந்த ஆதாரம்லாம் பொய்ன்னு. ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். இல்லனா அவன் கையில அடி வாங்கி செத்துருப்பேன். அவன் பக்கம் நியாயம் இருக்குல்ல? என்ன நியாயம் இருக்கு? உன் வாழ்க்கை, ராகவி வாழ்க்கை எல்லாமே நாசமா போனதுக்கு காரணமே அந்த சார் தான். மாட்டிக்க மாட்டோம், ஈஸியா ஏமாத்திடலான்னு நம்பிக்கையில இருக்கல்ல? சரிடா, நீ எதுவும் செய்யலல்ல, அப்ப வா. இப்போ பார்த்திபன் கொடுத்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு போலாம். நீ வா. என்ன மாட்டிக்க போறேன்னு பயமா இருக்கா? அவன் செஞ்சது தப்புன்னு தோணுச்சு. அவன் மேல கோவமா இருக்கேன். அது எங்க 2 பேரோட பிரச்சனை. இத பாரு, ராகவி வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம்னு தெரிஞ்சதுன்னு வை, தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான். கண்ணு முன்னாடி நிக்காது. வெளியே போடா, போடா. மாப்பிள, என்ன மாப்பிள இப்படி பண்ணிட்ட? ராகவிய பாத்தீங்கல்ல மாமா, எனக்கு கோபம் வருமா வராதா? புரியுது மாப்பிள. என்ன மாப்பிள, அதுக்காக இப்படியா? இப்படி நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. நீ கோவப்பட்டதே இல்லையா ஐயா? ரஜினிய ஒவ்வொருத்தரும் பேசின வார்த்தை எல்லாமே என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு மாமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முரளிதான். பொறுமையாமா. வலிக்குதுமா. பார்த்திபனை அவன் இவனு சொல்லக்கூடாதான், மரியாதையா பேசணுமாமா. கரெக்ட் தானே? யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இப்ப அவன் இந்த வீட்டு மாப்பிள. உன்னை விட வயசுலயும் பெரியவன். எல்லாத்துக்கும் மேல உன் அக்கா புருஷன். அப்ப அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். பேசாம இருங்க நீங்க. அவ உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாளா? உங்களை அப்பான்னு சொன்னா கூட என்ன முறைக்கிறா? நீங்க என்னடா எப்ப பார்த்தாலும் ரஜினி பாவம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுல பார்த்திபனுக்கு வேற மரியாதை கொடுக்கணுமா? அவன் செஞ்ச வேலைக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். கஷ்டப்பட்டு இவ்வளவு அசிங்கத்தையும் ஏன் மாப்பிள பொறுத்துக்கணும்? ரஜினிக்காக தான் மாமா நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். இப்ப அவ படுற எல்லா வேதனைக்கும் இவன் தானே காரணம். அப்புறம் நான் ஏன் பொறுத்திருக்கணும்? சரி, எல்லாத்தையும் விடு. ஏயா நீ ரஜினி ரஜினின்னு அவளுக்காக இவனை போட்டு அடிச்சிய, கடைசியா அவ வந்து என்ன சொன்ன பத்தியா? எல்லாம் நீ போலியா ரெடி பண்ண ஆதாரம் சொல்லிட்டு போற. இல்ல மாமா, உங்களுக்கு ரஜினியை பத்தி முழுசா தெரியாது. நான் கொடுத்த ஆதாரம் பொய் இல்லைன்னு அவளுக்கு நல்லா தெரியும். என்னையா சொல்ற? முரளி யாருன்னு அவளுக்கு தெரியும். இந்த பார்த்திபன் எப்படிப்பட்டவன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஓ, காரணம் இல்லாம அவ எதையும் செய்ய மாட்டா மாமா. அந்த காரணமும் அவளுக்காக இருக்காது. மா வலிக்குதுமா, பாத்துமா. எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு என் புள்ளைய. மா பாத்துமா, வலிக்குதுமா. டேய், அவ்வளவு அடி அடிச்சானே, திரும்ப ஒரு அடியாச்சும் அடிச்சியாடா நீ அவனை? என்ன பேச்சு பேசுற? அவன் இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கிறான். நீ வேற கண்டதையும் பேசி அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க. ஆவுமா அவன், விடுமா. பேசினதுக்கே ரஜினி அக்கா இப்படி கோவப்படுறா. அடிச்சிருந்தா அவ்வளவுதான், என்ன வீட்டை விட்டு வெளில அனுப்பியிருப்பா. அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் மட்டும் அவனை திட்டுற மாதிரி எதுக்கு நடிக்கணும்? அதையும் கேட்டேன்க்கா, அவன் பக்கம் நியாயம் இருக்கான். நியாயமா? ஆமாக்கா, அப்படிதான் சொன்னான். டேய், அவளுக்கு அவனை பிடிச்சிருந்தா அவன் ஏத்துக்கிட்டோம். இது உங்களுக்கு என்ன? நீங்க எது கோவப்படுறீங்க? அத நேரடியா சொல்லணும்பா. அதுக்கு எதுக்கு இப்படி ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு மாதிரி பேசி ஏமாத்திட்டு இருக்கா? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இந்த பார்த்திபனுக்கு இவ குடுக்கிற தைரியம் தான். அதான் இவ்வளவு தூரம் முரளியே அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கா. அவன் கோர்ட்ல இருந்து வந்ததுல இருந்தே திமிரா தனா வெட்டாதாமா சுத்திட்டு இருக்கான்.
நீங்க அவன்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னீங்க. ஆனா அக்கா அவனை உட்கார வச்சு சாப்பாடு போடுறது என்னவோ, அண்ணாச்சி பேரை சொல்லி ஜாலியா பார்ட்டி கொண்டாடுறது என்னவோ, நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது? இது வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இதுக்கு மேலயும் இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோ, இத்தனை வருஷம் இவ அதிகாரத்துக்கு பயந்தது பத்தாதுன்னு இனிமே இவனுக்கு வேற பயப்படணும். எப்பா பார்த்திபா, மாமா ஒன்று சொன்னா கேப்பியாப்பா? அது உன்னோட நல்லதுக்காக தான்ப்பா. என்னப்பா அப்படி பார்க்குற? மாமா, நான் இங்க இருந்து வரமாட்டேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு தானே நினைச்சீங்க? யோ, ரஜினி உனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலையே ஐயா. தப்பு மாமா, ரொம்ப தப்பு. இங்க அவ மட்டும்தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கா. என்னப்பா என்ன குழப்புற? மாமா, அங்க போய் பாருங்க. எல்லாரும் வீட்டுல தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரஜினி மட்டும் எனக்காக முழிச்சிட்டு இருப்பா. வந்து பாப்பா. போங்க மாமா, போய் பாருங்க. பார்த்திபா, எப்படி? டாக்டர், திடீர்னு வயிறு வலின்னு ரொம்ப துடிச்சிட்டா டாக்டர். கன்சீவா இருக்கிற டைம்ல இப்படி ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. போச்சு, டாக்டர் உண்மையை சொல்ல போறாங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஆனா இவங்க சாரி டாக்டர். இட்ஸ் ஓகே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் 2 minutes. போய் பேசிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹலோ, சொல்லுங்க. என்னன்னே தெரியல டாக்டர். அவரு சொன்ன மாதிரி திடீர்னு வயிறு வலி தாங்கவே முடியல டாக்டர். அதான் ஹாஸ்பிடலுக்கு உடனே கிளம்பி வந்துட்டோம். அது சரி. ஆனா கர்ப்பமா இருக்கிறதா ஏன் போய் சொல்லிருக்கீங்க? டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். அம்மா ப்ளீஸ் எழுந்திரீங்க. டாக்டர் என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க டாக்டர். நீங்க முதல்ல எழுந்திரீங்க. என்ன இது? எந்திரிமா, முதல்ல அங்க போய் உட்காருங்க. ப்ளீஸ் டாக்டர், எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க டாக்டர். நான் கன்சீவா இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ரிப்போர்ட்ல நீங்க கர்ப்பமா இல்லைன்னு தாமா சொல்லுது. நானா எதுவும் சொல்லல. ஐயோ டாக்டர், அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன விட்டே வைக்க மாட்டாங்க டாக்டர். ப்ளீஸ், நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு மட்டும் சொல்லிடுங்க டாக்டர். இந்த மாதிரி எதுக்கு போய் சொல்றீங்கம்மா? பிரச்சனை வரும்னு இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? இதுல என்ன வேற போய் சொல்றீங்க? என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என் மாமியாரும் என் புருஷனும் குழந்தை உண்டாகலன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க டாக்டர். அதுல இருந்து தப்பிக்கதான் இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ். உண்மை தெரிஞ்சா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல டாக்டர், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இப்ப இந்த உண்மைய சொல்லிட்டீங்கன்னா என்ன சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். மா, என்ன மிரட்டுறியா? ஐயோ டாக்டர், சத்தியமா நான் அப்படி நினைச்சு சொல்லல. என் நிலைமை அதுதான். எனக்கு ஒரு வழி இல்ல டாக்டர். என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ். சரி, நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும்.
எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க சாரி டாக்டர். உட்காருங்க. என்னாச்சு டாக்டர்? அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை. ஷீஸ் ஆல் ரைட். அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், அடுத்த செக்கப் எப்போ டாக்டர்? நான் ஒரு 7 to 8 months இங்க இருக்க மாட்டேன். நான் ஃபாரின் போறேன். அதனால நீங்க வேற ஒரு டாக்டரை பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். வரேன் டாக்டர். ஏன்பா தம்பி, நீ இந்த ஏரியாவுக்கு புதுசா? புதுசெல்லாம் இல்லை சாமி, ஆனா கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு, அதான். யாராவது உடம்புக்கு முடியாம இருக்காங்களா? ஆமா சாமி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவ இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அம்பாள மனசுல வேண்டிக்கிட்டு இந்த கோயில அடிப்பிரதட்சணமா 11 தடவை சுத்தி வந்து வேண்டிக்கோ. நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நிஜமாவா சாமி? நம்பிக்கையோடு செய். அந்த பொண்ணு பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணு, அவ சீக்கிரமா குணமாயிடுவா. சரிங்க சாமி. யார் இவரு? இவரு இதோ வந்துட்டார். ஆச்சரியமா இருக்கே. பெத்தவள கூட பிறந்தவள பத்தி கூட யோசிக்க நேரம் இல்லாத இந்த காலத்துல யாரோ தெரிஞ்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னு அடிப்பிரதர்ஷனம் பண்றியேப்பா. உன் வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். கவலைப்படாதப்பா, உன் நல்ல மனசுக்கு அந்த பொண்ணு சீக்கிரமா குணமாயிரும். நன்றிங்க. நீ மனசுருகி வேண்டிக்கிறத பார்த்துட்டு யாருன்னு கேட்டாங்க, அதான் சொன்னேன். சரி, அந்த பொண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணிடலாமா? ராகவி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. ராகவி நாமதேயஸ்ய ரேவதி நட்சத்திராணாம் மீனராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் துர்காயே நமः, ஓம் சிவாயே நமः, ஓம் மகாலட்சுமே நமः, ஓம் மகாகௌரியே நமः, ஓம் சண்டிகாயே நமः, ஓம் சர்வஜ்ஞாயே நமः, ஓம் சர்வாலோகேசாயே நமः, ஓம் புண்ணியாயே நமः, ஓம் அயோனிஜாயே நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. என்னது மெட்டி மாதிரி இருக்கு? இங்க பாரு இந்திரா, யார் கால்ல இருந்தோ மெட்டி விழுந்திருக்கு. ஆமாக்கா, அடப்பாவுமே,
அதுவும் கோவில்ல தவற விட்டுருக்காங்க. கல்யாணமான பொண்ணு கால்ல மெட்டி இல்லாம இருக்கிறது நல்லது இல்லையே. அதானே, ஏதாச்சும் ஆபத்து வந்துடாம இருக்கணும். ஆத்தா, ஆத்தா, நீதான் அவளை காப்பாத்தணும். என்ன இது இப்படி சொல்றாங்க? மெட்டி போடலன்னா ஆபத்து வருமா? ரஜினி காலில் மெட்டி இல்லையே, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த காலத்துல போய் இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா? சாமி, யாராவது இத கேட்டு தேடி வந்தா இத கொடுத்துருங்க. கொடுங்க, கொடுங்க. ரஜினி, இந்த மஞ்சளை கொஞ்சம் தடவி கொடி. ரஜினி இந்தாக்கா, இந்த கட்டாவது போட்டுக்கோமா. அக்கா, இந்த ஆயின்மெண்ட் போட சரியா போயிடும். பாக்கமா, ஒண்ணு இல்ல. ரஜினி என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? நீ வா, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம்.